நாவல் பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் நாவல் பழம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு வெங்காயத்தில் ஒரு 1/4 பாகத்தை எடுத்திருக்கேன். அப்புறம் அரை லெமனு ஜூஸ் எடுத்து அதில் பிழியணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, உப்பு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு உரப்பு போதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும். இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதை லைட்டாக தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரே ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். புளிப்புக்கு தான் நான் லெமனை ஆட் பண்ணுறேன். லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டான நாவல் பழ சட்னி ரெடி ஆயிரும். இந்த நாவல் பழம் கேன்சர் செல்ஸ்லாம் அழிக்கிறது தன்மையுடையது. அது மட்டும் இல்லை, இந்த நாவல் பழத்தில் இதை விட இன்னும் சிறந்த மருத்துவ குணங்கள்லாம் நிறையவே இருக்குது. இது சீசனில் தான் நமக்கு கிடைக்கும். அதை கிடைக்கிறத நம்ம பயன்பெற்றுக்கணும். அதனால தான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட சட்னியோட கலரை பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்லலாம் இருக்காது. ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். தோசை, இட்லி, இல்லைன்னா சோள பணியாரம், இல்லைன்னா நீங்கள் கார பணியாரம், இந்த மாதிரி பணியாரத்தில் கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.